இந்த வார்த்தை இந்த லைவாக காட்டுறேங்க. இதுதான் அகோரி பூஜை. இப்போ நம்மளை விட்டுட்டு இதை எப்போ நீ கொடுப்ப? இதோட பேச்சு இதுதான். ஓ, ஒரு மாதிரி நடுங்குது. அதுதான் அது நெரிக்கும். அப்படியே போட்டு நெரிச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஒடிச்சு அதை சரி பண்ணும். எந்த அளவுக்கு அது சிறப்பாக நம்ம அந்த ஆகத்தை ஏற்றி படையில் கொடுத்து பூஜிக்கிறோமோ அந்த அளவுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அவங்களோட பூஜை பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து நான் பூஜை பண்ணுறேன், லைட் எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே கரு விழி மட்டும் ஆடுது. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே மட்டும் அங்கே மட்டும். அப்போ இங்கே உட்காந்து நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு முழிச்சு பார்க்குறேன், ஒரு 5 அடி முன்னே வருது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இங்கே வந்துருச்சு. என்னன்னா அந்த கருவிழி மட்டும் சுற்றுது எப்படி வரும். அதுக்கு பிறகு தான் நான் அழைச்சேன் நம்ம வந்து இறங்கின சோறுக்கு இப்படி வந்து அடித்து தவிடு ஆகிட்டு போச்சு. அப்படியே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் லைவாக பார்த்தீங்க அந்த ஆத்மா வந்து இதை நொறுக்குது. அப்படியே அந்த இது பண்ண வைக்குது. அந்த பாருங்கள் லைவாக நான் பார்க்கலாம். அதனால் வந்து முகம் வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம புதுப்பட போகிறோம். இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஜர்க் அடிக்கிற மாதிரி, கொஞ்சம் ஒரு அதிர்வுகள் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு புண்ணு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் அது செய்யும். அதை நம்ம வந்து புரிஞ்சுட்டு தெளிவாக நினைக்கிற வேறு ஒன்றும் செய்யாது. இந்த மஞ்சள் வந்து எதுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு இதுனாலும் சொல்லிடணும். இப்போ எனக்கு இங்கே வந்ததுலேருந்து நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. இப்போ அதுவுமே அவங்களோட வேலையாக தான் இருக்குமா? எனக்கு சொல்லலாமா? இப்போ இங்கே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 நிமிஷமாகவே என் கால் கிட்ட, அதாவது என் இடுப்புக்கு கீழே லேசாக ஒரு 2 நேரம் ஒரு நடுக்கத்தை ஃபீல் பண்ணேன். மாறிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வைப்ரேஷன் யாரோ தொடுறது மாதிரி, இப்போ காலில் மட்டும் ஒரு சில்னஸ், சம்டைம்ஸ் எரியிற மாதிரி, சொல்ல முடியல, அப்படியே மாறிட்டே இருக்கு. பரமேஸ்வரனுக்கு வந்து நம்ம படைக்க வேண்டிய முதல் படையல் ஒரு கணக்குக்காக. இப்போ ஒரு 2-3 நிமிஷமா நீங்க சொன்ன விஷயம் எனக்கு எதுவுமே கேட்கல. தண்ணி தாவ இருக்குதா? ஆமா. பரலுதா? ஆமா. இந்த தீபம் ஏற்றினோட என் உடம்புக்குள்ளே இருச்சு. அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் வராது. நீங்கள் தைரியமாக சிம்டம்ஸ் காமிக்கும் சாமி. நான் தான் சொன்னேன் இல்லையா. இப்போ மறுபடியும் எனக்கு 2 முட்டிக்கு இடையில ஒரு மாதிரி குடைச்சல் இருக்கு. 2 முட்டிக்கு இடையில மட்டும் இருக்கு. உள்ளங்காலில் இடது பக்கத்தில் ஒரு எரிச்சல் இருக்கு. எதுவும் சொல்ல நினைக்கிறாங்களா? ஐயா, எனக்கு இடது பக்கத்தில் வளையல் சத்தம் கேட்குது. இடது பக்கத்தில் வளையல் சத்தம் கேட்குதா? வளையல் வைக்கணும்ல, வளையல் வைக்கணும்ல. உங்களுக்கெல்லாம் கேட்கலையா? எனக்கு மட்டும்தான் கேட்குதா? அம்மா, இந்த வளையல் சவுண்டுன்றது வந்து அம்மா வரும். அது நிறையா வந்து நான் தனிமையில் நான் உண்ணும்போது இந்த வழியில் இப்படி வரும். சல்லு இப்படி போகிறது, இப்படி சல்லு இப்படி போகிறது, இப்படி வரும். முதுகில் யாரோ தொடுற மாதிரி இருக்கு. இது என்ன செய்யுது? என் சோல்டரில் யாரோ அமுக்குற மாதிரி வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. தோளில் பண்ணங்கால் போட்டு இப்படி உட்காரும். உண்மையா? அது உண்மைன்னா ஏறி உட்கார்றது அப்புறம் தெரியாத அவனுக்கு. இந்த நேரம் அசையாமல் நின்றுருந்தீங்கன்னா அப்படியே இப்படி தள்ளுந்தா இப்படியே தள்ளும். பேச முடியலனால வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்கு. ஐயா, எனக்கு புருவ மத்தியில் ஒரு வலி. ஐயா, புருவ மத்தியில் ஒரு வலி. எங்கே? முடிவு சொல்ல பிரச்சனை முடிஞ்சு. ஆத்மாவோட நம்மளுக்கு அந்த டார்ச்சல் இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த இதுல இருந்து இங்கிட்டு கேட்குறது. கண்டிப்பா அதை நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். நிஜமா நம்ம கவனம் கண் பார்வை பூராமே பின்னுக்கு சைடில் போகிற மாதிரி இருக்கும். ரியலி இது அப்படியே என்னால் உணர முடிஞ்சது. நீங்கள் சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மை.
இது வந்து பாதுகாப்பு, உங்களோட பாதுகாப்பு, என்னோட பாதுகாப்பு பாதுகாப்பு உங்களுக்கு என் கூட இருக்கிறதுக்காக பாதுகாப்பு. இதை நீங்கள் வச்சுக்கணும்னு எந்த ஒரு காரணத்தை கொண்டு உருவ விட்டுறக்கூடாது. ரிட்டன் வரும்போது இதை நீங்கள் அங்கேயே ஒப்படைக்கிற மாதிரி வரும். அப்போ அதனால் வந்து இதை சுதா நம்ம கையில் வச்சுக்கிறோம். இதை நழுவ விட்டுறக்கூடாது. இது உங்களோட பாதுகாப்புக்காக நான் கொடுக்குறோம். முடிகிற வரைக்கும் கையிலே வச்சுக்கோங்க. கையில் வச்சு அவ்வளோ கொஞ்சம் வீடு எடுத்துவாங்க போய். இப்போ வந்து நம்ம மதியம் எடுத்த அந்த ஷூட்டில் வந்து ஐயா கிட்ட கேட்டிருந்தோம், நைட்டு வந்து மயானத்தில் பூஜை பண்ணுறத வந்து லைவ் ஷூட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு ஐயாவும் பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக இப்போ அதை தொடர்ந்து அந்த பூஜைகளை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து மயானத்தில் வந்து அகோரி பூஜை வந்து எப்படி நடத்துறது, மயானத்தில் வந்து அகோரி பூஜைன்னா அந்த மயானத்தில் வந்து அகோரி பூஜை எப்படி நிகழ்த்துறது, மக்களுக்கு வந்து அதை ஒரு செய்வனை கட்டி ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயத்தில் நிகழ்த்தி பண்ணுறது எப்படி, ஒரு தொழிலுக்கு கணவன் மனைவிகள் மாதிரி விஷயத்துகளுக்கு செய்வது எப்படி, மயானத்தில் வைத்து மயான காளிக்கும் பரமேஸ்வரனுக்கும் பூஜித்து அது எந்த வழியில் அதை வந்து அதை செய்து அகோரி பூஜையை நடத்தினா அந்த காரியங்கள் வெற்றியாகும், நிகழ்ந்து போகும் செய்யும். அந்த பூஜையை வந்து இன்றைக்கி நம்ம நேரடியாகவே வந்து நம்ம அதை நடத்தி காமிக்க போகிறோம். லைவாகவே அதை நடத்தி காமிக்க போகிறோம். அது மக்களுக்கும் போய் சேரணும், ஒரு புரிதலுக்காக செய்கிறோம். லைட்டு லைட் அடி. நீங்கள் முன்னுக்கு போகிறீங்களா? இந்த வரை கொண்டு போகணும். ரெண்டாவது நீ இதை கொண்டு வந்துடுறியா? இந்த வரை வந்து அள்ளி கொண்டு வந்துடுறியா? ரைட்டு கொண்டு இந்த பூஜை பொருளை மட்டும் கொடு. ரெண்டாவது ஆகத்துக்குள்ள பொருள் வாங்க. கேட்கலாம் போலாமா? சொல்லணும்னு இல்லை, உன் டவுட் என்னவோ நீ அதை கேளு, சரியா? அவ்வளோதான். வாங்க. கேட்கறதுனால தப்பா சரியானலாம் நீ கேட்க வேண்டாம். உனக்கு எப்படி கேட்கணும்னு தோணுதோ சரியா இல்லாட்டி சார் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. லைட் அடிச்சுங்க. இதே இடம் தான், இதே இடம் தான் நான் சொன்னது. இதே இடம் தான். அந்த நட போ, தைரியமா போ. லைட் அடிச்சுங்க. ஓ அப்புறம் வாங்க மாப்பிள்ள. சாவு ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ பூச்சி
மைக் 2 பேர் ஃபேவராக பார்த்துக்கோங்க. யார் பேசுகிறாலும் அவங்ககிட்ட மைக். ம் இலை பூஜை பண்ணி பேசுகிறாமா? ம் பேசலாம். இல்லை அதான் நான் கேட்டேன்ல, அப்படி அப்படின்னு சொல்லிட்டான். இது என்ன பண்ணுறீங்களோ அப்படி கேட்டு விளக்கமாக சொல்லிட்டு கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் இவங்களுக்குள்ள வந்து நின்றீங்கன்னா ம் இப்படி நின்று கேட்டிங்கன்னா நான் விளக்கம் சொல்லுவேன். ம் ராக்கெட்டு வச்சுருக்கோம். அந்த பொருட்களை கூட எப்படி வைக்கணும் இப்படி வைங்க. கேட்டு இது பண்ணி வச்சுட்டு அந்த பூ இருக்குல்ல, அந்த பூவை வந்து ஓரமாக உட்காந்து அந்த பூவை உடுக்கலாம். ம் பூவை போகிறான் என்னமாப்பா பூவை கீழே வைக்க முடியாதா? வேண்டாம். லைட்டாக புல் இருக்கு. புல் இருக்கு. அங்கேயே புல் இருக்கு. அரிச்சிருச்சா? சாமி கும்பிட்டு எனக்கு சாமி கும்பிட்றப்ப புல் இருக்கு. ஓய் ஆடியோ ரிசீவ் அந்த பூவை போடுறான். அந்த பூவை எடுத்துட்டு அங்கேயே உட்காரணும். இங்கே நீ அங்கே உட்கார்றா. தெரியல. ஏய் மல்லிகைப்பூ வந்து தனியாக ஊற்றணும். வரணும் வரணும் வரணும். இந்த பாரேன் வந்திருந்து என் பின்னாடியே தான் தெரியுது. இதான் அது கமெண்ட் சொன்னீங்கன்னா எல்லாம் கிண்டல் ஆகிடும். அதனால கமெண்ட் பாஸ் பண்ணாமல் அதாவது வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து வந்து நம்ம பொறி படைக்கிறது வந்து ஆத்மாவுக்கு படைக்கணும். இந்த ஆத்மாவுக்கு வந்து பொறி படைச்சிட்டா சுற்றி லாக் பண்ணிட்டோம்னா அந்த பொரியை வந்து அதை எடுத்துக்கும். புரியுதுங்களா? அதனால் வந்து வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து நம்ம பொறி படைக்கிறோம். லைட் ஆகிடும். ரெண்டாவது வந்து ஒரு எலும்புச்சன் கனி வந்து பலி கொடுக்கணும். இங்கே வர்ற அந்த ஒரு நபர் வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு எலும்புச்சன் கனி. இந்த எலும்புச்சன் கனியை வந்து அறுக்கக்கூடாது. இது கையில் அப்படியே சொல்லிட்டாச்சும் கையில் பிக்கணும். முடிஞ்ச அளவில் கையில் விட்டு பிச்சிடணும். லைட் ஆப்போசிட்டில் இருக்கும். கேமரா காமிச்சிங்கன்னா உள்ளத்துக்கு கேமராவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இப்படி 4ஆக பிச்சுக்கிறோம். பிச்சுட்டு 4 திசையில் எரிஞ்சு விடணும். இப்போ இது வந்து என்னென்னா இந்த இருக்கிற ஆத்மாக்களுக்கு வந்து நம்ம இறை கொடுத்து ஒரு லாக் பண்ணி நம்ம கட்டிட்டோம். மற்ற பிரச்சனையை வந்து நம்ம தாராளமாக செய்யலாம். ஏன்னா அதுக்கு படைச்சிட்டோம்னா வராது. இப்போ நம்ம அதுக்கு படைச்சிட்டோம் வராது. இந்த அளவுலேயே அதை ஸ்டாப் ஆகி நின்றுக்கிறோம். ஏன்னா அது கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோம். இல்லைன்னா அது அதோட எல்லையை மீறி இங்கே உள்ள வந்து கொஞ்சம் நம்ம டார்ச்சல் கொடுக்கும். இப்போ வந்து அது நம்ம எல்லையை அதுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்ததுனால அது தேடி வராது. நம்ம அது நடத்த வேண்டிய பூஜை தாராளமாக நடக்கும். ஏன்னா எந்த ஒரு மயான பூஜைகள் நடத்தினாலும் இங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு வந்து வந்து நம்ம அந்த ஒரு இறை கொடுக்கணும். அந்த இறையை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து நின்றுக்கும். ஒரு காவு கொடுக்கணும், ஒரு அவள் கடலை பொறி இப்படி போட்டுட்டோம்னா அதை எடுத்துகிட்டு அது சாந்தமாயிடும்.
ஏன்னா இப்போ ரொம்ப நாள் பசியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாப்பாடை கட்டணும் எப்படி வரும், அந்த மாதிரி அதுக்கு ஒரு வரும். இப்போ அந்த நேரம் அது வந்து வாய் திறந்து கேட்க முடியாது இல்லையா, அதனால நம்மளுக்கு சில சிம்டம்ஸுகளை கொடுத்து கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறது இது பண்ணுற மாதிரிலாம் வரும். அப்போ அந்த நேரம் நம்ம இதை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது வேலையாக மாட்டோம், வேறு யாருக்கும் அந்த தொந்தரவு இல்லை. நம்மளோட பூஜையை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். சரி, நம்ம அடுத்து பூஜைக்கு போகலாம். முடிஞ்சா வாங்க விளக்கு போடு. இந்த முட்டைலாம் எதுக்கு வைக்கிறீங்க? இந்த முட்டையில் அதுக்குள்ள காவு கொடுக்குறது தான். நம்ம வந்து வேக வச்சு வைக்கலாம், பச்சையாகவும் வைக்கலாம். அது வந்து இன்னொன்று இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், நமக்கு சக்கையை மட்டும் சாப்பிட்றோம், உள்ள சத்து எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க சக்கையை விட்டுட்டு சாப்பாடு அந்த உணவு சத்தை மட்டும் தான் எடுப்பாங்க. அது கடவுள். நம்ம மனிதன் வந்து சக்கையை சாப்பிடுவோம், ஆனால் சத்து எப்படி போகுதுன்னு நம்ம ஒன்று தெரியும். அதனால் அவங்களுக்கு படைக்க வேண்டியது முட்டை, அவளுக்கு கடலை பொரி, மாமிசம், இந்த மாதிரி பொருட்களை வந்து பயணத்தில் வந்து நம்ம படைக்க வேண்டிய ஒரு விதிமுறைகள். இதுதான் முட்டை வந்து கண்டிப்பாக வைக்கணும். பகவரி பூஜைக்கு வந்து கண்டிப்பான முறையில் முட்டை வந்து வைக்கணும். முட்டை வைக்காமல் வந்து அகரி பூஜை நடத்த முடியாது. காவை மட்டும் கொடுக்க முடியாது. பேரிச்சம்பழமாக வச்சுருக்கீங்க? பேரிச்சம்பழம்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அருமையாக காளிக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. பேரிச்சம்பழம் அதிகமாக யூஸ் பண்ணணும். அதேமாதிரி மயானத்தில் வந்து குங்குமம் அதிகமாக யூஸ் பண்ணணும். மஞ்சளை காட்டிலும் திருநீரை காட்டிலும் குங்குமம் அதிகமாக யூஸ் பண்ணணும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிடிச்சமானது மயானத்தில்.
இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டால் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது? இதெல்லாம் கேட்டுக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். அதே வந்து சுருட்டு, சாராயம், முட்டை, அவல், கடலைப்பொரி, கருவாடு, இது சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி படையல் வந்து நம்ம கண்டிப்பாக ஆகும். இங்கே சைவத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. சைவம் தான். சைவம் வைத்து பண்ணுனா நீங்கள் கேட்ட காரியம் இந்த இடத்த விட்டு போகக்குள்ளே அது நடத்துடும். இந்த பூஜையை முடிச்சு நீங்கள் போகக்குள்ளே அவங்களுக்கு எந்த கிளைண்ட்டுக்கு செய்ய வந்தோமோ அவங்களுக்கு அறிவுரை காமிச்சிடும், பண்ணிடும். நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு விளக்கு ஏற்றினாலே அவங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்துடும். நீங்கள் படையல் வச்சு செஞ்சு எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்த கிளைண்டோட பிரச்சனைகள் தீர்த்துடும். இப்போ எப்படி உடனே காட்டிடுமா? இந்த பூஜை முடிச்சோடனே உடனே அவங்களுக்கு காட்டிடுமா? அன்றைக்கி நைட்டே சிம்டம்ஸ் அவங்களுக்கு காமிச்சிடும். 4 நாள், 1 வாரம், 10 நாள்லாம் கிடையாது. அன்றைக்கி நைட்டே காமிச்சிடும். அன்றைக்கி நைட்டே அவள் கிளியர். விடிய நீ வீடு அழைச்சிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டாகணும். அதுதான் நம்மளோட ரூல். அகோரி பூஜை நடத்துகிறோம் அப்படின்னா, இந்த அகோரி பூஜை நடத்துகிறோம்னா அன்றைக்கி நைட்டே உனக்கு ஒரு பிரச்சனை அத்தனையோட கற்றுக்கும். இப்போ நீ சக்கரம் போட்டு நம்ம வந்து கட்டு உடைக்கிறதுன்றது வேறு. இப்போ சக்கரம் போட்டு செஞ்சு கட்டு உடைக்கிறோம், வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணி உடைக்கிறோன்றது வேறு. அது வந்து கிளைகளை வெட்டுறது மாதிரி, அது மீண்டும் மீண்டும் தடுக்கும். இங்கே மயானத்தில் நடத்துகிற பூஜை வந்து எப்படின்னா, அடியோட வேரோட நம்ம அத்து விடுறதுக்கு சமம். அடி வேரோட பிடிங்கி விட்டோம்னு என்னாகும், அவ்வளோ வராது, அடுத்து வராது. அந்த மாதிரி உள்ள சமம். அடுத்து உங்களுக்கு அது செய்தாலும், மயானத்தில் வந்து செய்துட்டோம்னா அடுத்தவை செய்கிறாலும் பகுதி பாதிப்பு அவங்களுக்கு உண்டு பண்ணும். ஏன்னா நம்ம வந்து அம்மாட்ட ஒப்படைச்சிடும். கௌரி பூஜை இது வந்து மயான பூஜை. அப்போ அடுத்து வந்து அந்த அம்மாட்ட ஒப்படைக்கும் போது அவங்களோட நீங்கள் பிள்ளையாகி போகிறீங்க, உங்களை காப்பாற்றிடுது அந்த அம்மா. உங்களுக்கு மற்றவங்க ஏவலோ இல்லை பிள்ளை சுடுன்னு செய்வனையோ வைக்கும்போது அந்த அம்மா பகுதிக்கு பகுதி பாதிப்பு அங்கே கொடுக்கும். மீறி போகும்போது அவங்கள காலி பண்ணுறது கூட வாய்ப்பு. அதனால் அந்த மயான பூஜை வந்து எப்பயுமே ஹைலைட், எப்பயுமே ரொம்ப சிறப்பானது. நான் அதிகமாக வந்து கஷ்டத்தை எதிர்பார்க்காம வர்ற கிளைண்டுகளுக்கு இதைத்தான் பண்ணுவேன். அவங்க 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 சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பண்ணுவேன். எத்தனையோ பேர் பணமே இல்லைன்னாலும் நான் என் கை காசை போட்டு கூட நான் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு தேவை என் நம்பி வர குடும்பம் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அது என்ன வெத்தலையா? அது வெத்தலை வைக்கணும், அதுவும் அவசியமா? வெத்தலை கண்டிப்பாக. வெத்தலை வாக்குன்றது வந்து ஒருத்தவங்களை வச்சு அழைக்கிறோம். ஒரு வந்து ஒரு மயான் ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு வெத்தலை வாக்குன்றது வந்து அவங்களை அழைக்கிறது விஷயம். இப்போ ஒரு விசேஷத்துக்கே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி வெத்தலை பாக்குன்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது அழைப்புகளை கொடுக்குறதுக்கு சமம். இப்போ நம்ம அந்த வெத்தலை வாக்கு வச்சு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தெய்வத்தை நம்ம அங்கே அழைக்கிறதுக்கு சமம். கூப்பிட முடியாது இல்லையா? அப்போ இதெல்லாம் வைக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ அவங்க அழைப்புகள் கொடுக்குறதுக்கு சமம். படையில் எட்டு செஞ்சு வெத்தலை வாக்கு வச்சு நம்மளை கூப்பிட்றான், அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பூஜை காரியத்துக்காக கூப்பிட்டு நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றதை அவங்க தெரிஞ்சுக்கிற முடியாகத்தான் ஒரு மனிதனை அழைப்பது போல தெய்வத்தை அழைப்பதற்கு தான் இந்த உணவுகள், இந்த பூஜைகள், இந்த ஆகம், இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் படையில் வச்சு ஒரு விசேஷம் வைக்கிறோம். ஒரு விசேஷம் வச்சு அங்கே சாப்பாடு உணவுகள்லாம் வச்சு செஞ்சுதாலும் ஆளுகளை கூப்பிட்றோம். வெறும் ஆளுகளை நம்ம கூப்பிட்றது இல்லை. அந்த மாதிரி தான் இது. ஒரு தெய்வத்தை அழைக்கிறோம்னால அவங்களுக்கும் உண்டானதை கொடுத்து தான் அந்த முறையோடு அந்த பூஜைகள் செய்யும். அப்போ தான் அது நடக்கும். சரி, இந்த சரக்கு பாட்டிலும் இருக்கு. சரக்கு வந்து இங்கே உள்ள எத்தனை தெய்வம் இருக்காங்கன்னா, பரமேஸ்வரன், மையான காளி, சுடலமாடையன், அங்காள பரமேஸ்வரர், காலபைரவர், இவங்க எல்லாமே உக்ரமான தெய்வம். எந்த அளவுக்கு கோபம் அதிகமாக இருக்கோ, இவங்க மாமிசம் தான் சாப்பிடுவாங்க, சாராயம், சுருட்டு, கல் இது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு குணம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இது படைக்க வேண்டியது கட்டாயம். இது இல்லாமல் பகுதிக்கு பகுதி காரியம் நடக்காது. சரக்கு, சுருட்டு, கருவாடு இதெல்லாம் கண்டிப்பான முறையில் வைக்கணும். வச்சா எல்லாமே அவங்களுக்கு படைக்க வேண்டியதை படைச்சா இல்லட்டாக இது அவங்களுக்கு படைக்க வேண்டியது. இப்போ நீங்கள் எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்றீங்க, வெளியே நடமாடுற சில கெட்டதெல்லாம் இருக்கும்ல, அது உள்ளே வராதா? அதுக்கு தான் நான் முதலே சொல்லிட்டேன். கடையில் கொடுத்து நம்ம அதை மறித்து கட்டிட்டோம், உள்ளே வராது. அது கொடுக்க வேண்டியது கொடுத்து இப்போ உங்கள் முன்னுக்கு இங்கே நிற்கும், அது நம்மளுக்கு தெரியாது. உங்கள் முன்னுக்கே நிற்கும், அது தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் போகும்போது பாருங்கள், நீ நின்றுக்கு இருக்கும்போதே அப்படியே இப்படியே போகும் உடம்பு. அது என்னன்னா அது வந்து உங்களுக்கு தொங்கும். இந்த காவு கொடுக்குறீங்க, அந்த சேவலை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேவை அப்படி தொங்கிடும். அந்த ஆத்மா வந்து அதை அந்த படுத்தும். அதை நீங்களே பார்க்கலாம், தெரியும். ஒவ்வொரு இதுகளுக்கு தெரியும். இல்லைன்னா அது விலகி நின்று நம்மளை பார்க்கலாம். இல்லைன்னா அது வந்து நான் இப்போ சொன்னது மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் நிகழ்த்தோம். அதை வந்து நம்ம பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் பொறி போட்டிங்க இல்லையா? பொறி போட்டிங்க, எலுமிச்சம்பழம் அங்கிட்டு சுற்றி வச்சிங்க. நீங்கள் எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டுருக்கீங்க.
கூப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தெய்வத்தை மீறி வராதுல்ல அந்த கெட்டதெல்லாம். அதாவது நீங்களும் உடம்போடு இருக்கிறவர்களும் அந்த இறைவனுக்கு பிள்ளை தான், இறந்தவங்களுக்கும் இறந்தவங்களும் அவங்களுக்கு பிள்ளை தான். அவங்களும் அங்கே இருப்பாங்க, நம்மளும் அங்கே போவோம். அப்போ வந்து எல்லாத்தையும் சரிசமமாகத்தையும் பார்ப்பாங்க. இப்போ அவங்களும் பிள்ளைன்றதுனால அவங்கள விலக்கி வச்சுட்டு தெய்வத்தை மட்டும் நம்ம பண்ண முடியாது. அவங்க குடியிருக்கும் இடம். அப்போ அவங்களுக்கு நம்ம அந்த முறையோடு அந்த செய்ய வேண்டியதை செஞ்சு அந்த பூஜைகளை கொடுத்து செய்யும்போது என்ன ஆகும்னா அவங்க அதை எடுத்துக்கிட்டு ஒதுங்கிக்கிடுவாங்க. அப்போ 2வது பிள்ளையை சாப்பிட பிறகு நம்ம அந்த கொடுக்க வேண்டிய காவல்கள் இந்த பெரிய இதெல்லாம் வந்து அவங்க தொடமாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் தெரியும் தெய்வத்துக்கு படைக்கக்கூடியது அப்படின்னு. சின்ன சின்ன இந்த பூஜையில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இது அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னாலே நின்றுக்குருவாங்க. அந்த அகோரி பூஜையில் அதை கற்றுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அவங்கள பசியோடு போட்டுட்டு நான் இறைவனுக்கு கொடுத்தோம்னா அந்த பூஜை நடக்காது. நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம பிள்ளையை 10 பிள்ளையை பட்டினியாக போட்டுட்டு செஞ்சால் நடக்குமா? அந்த தள்ளுது வருங்க, அப்படியே தள்ளுது காலம் தள்ளுது. அந்த சிம்டம்ஸில் வந்து நீங்கள் யோசிச்சு அது மாதிரி புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் நம்ம ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தள்ளு, இப்படி ஆள தள்ளு. இந்த முட்டை அவளுக்கு கடலை பொறி நம்ம வச்சுட்டோம். வச்சாச்சுனாலே நம்ம அதுக்கு இறை கொடுக்கணும்னா அந்த சிம்டம்ஸ் அது காமிக்கும். ஏன்னா பகுதிக்கு பகுதி அதோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அந்த இறை எடுத்துருச்சு. அப்போ அது வந்து சும்மா நம்மளை தட்டுறது செய்து பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஜர்க் அடிக்கிறது மாதிரி, கொஞ்சம் ஒரு அதிர்வுகள் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் அது செய்யும். அதை நம்ம வந்து புரிஞ்சுட்டு தெளிவாக நினைக்கிற வேறு ஒன்றும் செய்யாது. இந்த மஞ்சள் வந்து எதுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மஞ்சள் குங்குமம் வந்து ஆத்தாவுக்கு அப்பொழுது உகந்தோம். இப்போ இந்த இடத்துல பெண்ணி வழக்கு போடும்போது அவங்க அந்த ஜோதிக்கு வருவாங்க, வந்து ஜோதி வந்து ஐயா இப்போ எனக்கு இங்கே வந்ததுலேருந்து நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. இப்போ அதுவுமே அவங்களோட வேலையாக தான் இருக்குமா? எனக்கு சொல்லலாமா? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணி வரும்போதே இதே இடம் தான் தட்டுது அப்படின்னு தட்டுச்சு, அதான் உங்களுக்கு ஒருக்க தட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதை தாண்டி நான் உள்ளே வரும்போது அது என்ன பூச்சின்னு எனக்கு சரியாக தெரியல. அதை ஒன்று மிதிச்சேன், அது அங்கேயே செத்துடுச்சு. ஆனால் நான் உத்து பார்க்க நினச்சேன், என் பயத்தில் தாண்டி உள்ளே வந்துட்டேன். கண்டிப்பாக இப்போ இங்கே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 நிமிஷமாகவே என் கால் கிட்ட, அதாவது என் இடுப்புக்கு கீழே லேசாக ஒரு 2 நேரம் ஒரு நடுக்கத்தை ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக கூட என்னோட கணுக்காலுக்கு மேலே ஒரு மாதிரியான ஒரு வைப்ரேஷன் மீன்ஸ் யாரோ என்ன அந்த 2 இடத்தையும் டச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரியலாகவே இருக்குது. ஆனால் எனக்கு அது என்ன காரணம் அப்படின்னா, நானே சொன்னேன், அந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்தவங்க, கொஞ்சம் கல்யாணம் முடிக்காதுக்கு முதல் இறந்தவங்க, அதாவது ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் மேலே ஒரு நாற்றங்கள் ஏற்படும் இல்லையா, சில சிம்டம்ஸ்கள் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி பெண்ணாக அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு இளந்தாரிகள் இந்த மாதிரி வரும்போது சேர்ந்தோடு அந்த சிம்டம்ஸ்களை காணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து மனசை ஒருநிலையோடு நீங்கள் நின்னீங்கன்னா தன்னால் உங்களுக்கு வந்து அது புரிதல். ஓம் நம சிவாய சிவாய. இப்போ எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தோணுது, இதனால எனக்கு எதுவும் இஷ்யூ இருக்குமா? அதனால உங்களுக்கு பின்னாடி எப்படின்னா அவங்களுக்கு பாதிக்குமா? அந்த மாதிரி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, இப்போ இது எனக்கு இந்த இடத்துல வந்து இது ஃபீல் ஆகுதுன்ட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எனக்கு என் மேலே உனக்கு பயம் இல்லையா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரியேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். விட மாட்டேன். ஏன்னா இங்கேருந்து நான் போகும்போது அவங்கள ஒரு குறிப்பிட்ட நேரம் அதுக்கு அங்கிட்டு போகும்போது அப்படி நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க நிப்பாட்டிட்டு தான் நான் லாஸ்ட்டில் தான் வருவேன். அதனால வந்து அவங்க இங்கே எனக்கு இன்னுமே கூட இன்னும் காலில் நிறைய வித்தியாசமான உணர்வுகள் எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வைப்ரேஷன் யாரோ தொடுறது மாதிரி, இப்போ காலில் மட்டும் ஒரு சில்னஸ், சம்டைம்ஸ் எரியிற மாதிரி, சொல்ல முடியல, அப்படியே மாறிட்டே இருக்கு. இந்த மாதிரி அலங்காரம் இது வந்து செவ்வரளி. இந்த செவ்வரளி வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது. மறிக்கொழுந்து செவ்வரளி இது வந்து ஆத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும், மயான காளிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த செவ்வரளியை நம்ம போட்டாலே போதும், அந்த அம்மா வந்து எங்கே இருந்தாலும் ஓடியாங்க.
இப்போ இதை 2 படையல்களாக வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இங்கேயும் வச்சிருக்கீங்க, அங்கேயும் வச்சிருக்கிறீங்க. அது எதுக்காக? அதாவது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பட்டு கட்டி நம்ம வழிபடுற இடம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பகல் நேரத்தில் வந்து அம்மாவோட அனுகிரகத்தோட வந்து பட்டு கட்டி வந்து இந்த விளக்கு போட்டு பூஜைன்னு பண்ணுவாங்க. நல்ல நல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு பெண்கள் வருவது உண்டு. இப்போ பெண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து நான் ஒரு செய்வனை கட்டு ஒருத்தவங்களுக்கு உடைக்கிறேன் அப்படின்னா பரமேஸ்வரன் வந்து இங்கே தான் உத்தரவு கொடுப்பார். இங்கே உத்தரவு கொடுப்பார். அதே இது அம்மா வந்து ஒரு வேலை கொடுக்குது அப்படின்னா அந்த அம்மா வந்து இந்த வேலை கொடுக்கும், இங்கே கொடுக்கும், இந்த மூலையில் கொடுக்கும். ஒரு மாதிரி பள்ளி சவனம் வந்து இங்கே கொடுக்கும். அப்போ வந்து இந்த படையல் வந்து எல்லாத்துக்கும் பொது. இறுதியில் சாம்பலார் பிடிசூடு மன்னனும் பிடிசாம்பல் ஆவார்ன்றதுக்கு இருக்கணும். இங்கே தான் படையல் இடணும். ஆனால் இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு வந்து நம்ம இங்கே படைக்க வேண்டியது முதல் படையல் ஒரு கணக்குக்காக. இப்போ ஒரு 2-3 நிமிஷமாக நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு எதுவுமே கேட்கல. இதில் சாமி 12 மணிக்கு வர வேண்டிய வெறுமை இருக்கலாமா? வெறுமை இருக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தாவ இருக்குதா? ஆமாம். பரலுதா? ஆமாம். தண்ணி இருக்கேன் இல்லை, அங்கே எண்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த அங்கே தூண்கிட்டே வச்சுட்டு வந்துட்டேன். இது உங்கள் தலையை சுற்றி 4 பக்கம் எரிஞ்சு விட்டுருங்க. எத்தனை தடவை சுற்று? இங்கிட்டு 3 தடவை, இங்கிட்டு 3 தடவை, 4 பக்கமும் இருக்கு. 4 பக்கம். இந்த தீபம் எதுக்கு ஏற்றுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது இறைவனுக்கு உகந்தது. எந்த படையல் வைத்தாலும் என்ன செய்தாலும் தீபம்தான் மயானத்துக்கு உகந்தது. ஆலயமாக இருக்கட்டும், மயானமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் தீபம்தான் சிறந்தது. ஏன்னா வந்து நம்ம இறைவனை வந்து உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. இந்த தீப ஒளி தான் இந்த இறைவன். இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் பற்றி பொறுத்துட்டிங்கன்னா சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா பள்ளி சவன் அடிக்கும். என்ன காரணம் கேட்டால் உங்களோட கோரிக்கை நான் ஏற்றுக்கிட்டேன். எந்த பூஜைகள் செய்தாலும் தீபம் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க இல்லையா? தீபம் ஏற்றினப்போ தான் எனக்கு உடம்புல அப்படியே புல்லு அரிக்குது. நீங்கள் மன தைரியத்தோடு மட்டும் நில்லுங்க, பார்த்துக்கலாம். சரி. என்ன பண்ணுச்சு? இந்த தீபம் ஏற்றினோட என் உடம்பு புல்லரிச்சு. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை? ஒன்றும் வராது. நீங்கள் தைரியமாக சிம்டம்ஸ் காமிக்கும் சாமி. நான் தான் சொன்னேன் இல்லையா, சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு காமிக்கும். உடம்பு புல்லரிக்குது, தட்டி வருது, ஜிம்னுன்றது, காலில் தட்டுறது, கையில் தட்டுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் நாங்கள் ஷூட்டிங் இப்போ என்ன சொன்னேன் அங்கே உள்ளே வச்சு இந்த சிம்டம்ஸ்லாம் காமிக்கும். இப்போ 12 மணிக்கு வரும்போது உங்களை தட்டி விட்டுட்டு போகிறது, உங்களை தொட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி லைவ் பிரச்சனையெல்லாம் நீங்கள் சந்திக்கும். சரிங்களா? நான் அதை வந்து வரும். அப்படி இல்லாமல் இப்போ வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல.
இதில் 5 தீபம் வைக்கிறதுக்கு அதில் எதுவும் விஷயம் இருக்கா ஐயா? ஆமாம், 5 தீபம் ஏற்றணும், இல்லைன்னா 3 தீபம் ஏற்றணும். எந்த அளவுக்கு தீபத்தை வந்து நம்ம குளிர்ந்து விட்டு எரியும்படி நம்ம வந்து ஜோதி எங்கே ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வேமாத்திடும். 5 தான் வைக்கணுமா இல்லை அதுக்கு மேலே எண்ணிக்கைகளில் வைக்கலாம்? நம்மளோட மனசு எட்டு வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஒரு விளக்கு போட்டாலும் இதுதான், இதில் விளக்கு போட்டாலும் நான் வந்து எப்பவுமே வந்து 5 விளக்கு போட்டு தான் வழிபடுவேன். நம்ம வழி செய்கிறோம், அதை சிறப்பாக செய்யணும், இல்லைன்னு போகாத அளவுக்கு நல்ல முறைக்கு தெளிவாக செய்யணும். விளக்கு மாதிரி எண்ணிக்கையில் முட்டைக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் இது எண்ணிக்கைகள் இல்லையா? எண்ணிக்கைகள் வந்து நம்ம 5க்கு மேலே நம்ம எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். 5க்கு மேலே எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஒத்தப்படையில் வைக்கணும். ஆமாம், இங்கே வந்து ஒத்தப்படையில் வெட்டப்படையிலாம் கணக்கே கிடையாது சாமி. ஆலயத்துக்கு அது கணக்கு. இங்கே வந்து எதுவுமே கணக்கு கிடையாது. இது வந்து அழிஞ்சு போகிற இடம் இல்லையா? எந்த ஒரு இதுனாலும் சொல்லிடணும். இப்போ இந்த படையில் வச்சதுக்கு இந்த விளக்கு இருக்கு, உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது? ஜெகஜோதியாக தெரியுதா? ஆமாம், அதுதான் அந்த பூஜையோட இதே. அதுதான் அந்த உள்ள வந்து இதை ரசிக்கணும். மற்றவங்க வந்து இது எரிமேடையாக தான் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு கோயில், இதை அலங்கரிக்கணும். நம்ம வீட்டு முன்னுக்கு கோலம் போட்டு விளக்கேற்றி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதே போல் இதை அலங்கரிக்கணும். இதுதான் நம்ம கோயில் அப்படின்னு நம்ம என்னைக்காக தான் நமக்கு தானே வரப்போகிறோம். அந்த இதை உணர்ந்து அதை அலங்கரித்து தெய்வம் போட்டு இது பண்ணும்போது மேலும் மேலும் அந்த தெய்வம் வந்து நினைத்த காரியத்தை அப்படியே முடிச்சுக்கணும். இதுதான் அகோரி பூஜை, விரும்புவது. வெறி முதல்ல இருக்கு. இங்கே மரக்கட்டைகள் வச்சுருக்கீங்க, அது இன்னும் எதுவும் ஏற்றாமா? கடையில் எல்லாம் முடிச்சுட்டு தான் ஆக ஏற்றணும். சரி, ஏன் நம்ம வந்து எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் வந்து வந்து நம்ம என்ன அந்த அகோரி பூஜைன்னா என்ன, மயான பூஜைன்னா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம பையா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ படபடன்னு வர்றோம், ஒரு பூஜை முடிக்கணும், செய்கிறோம், காவை கொடுக்குறோம், அகத்தை வளர்க்குறோம், செய்கிறோம், 10 நிமிஷம் வந்து மந்திரம் சொல்கிறோம், நம்ம வேண்டுதலை வைக்கிறோம், செய்கிறோம், உத்தரவை வாங்குகிறோம், அவங்களோட பேரை ஜெபிக்கிறோம், செவிச்சு செஞ்சுட்டு நம்ம டப்புன்னு இந்த இடத்த விட்டு வெளியேறிடும். அவ்வளோதான். அவங்களுக்கு இங்கே கொடுத்தாச்சுன்னா அது வேலையை அது பார்த்துக்கிறோம். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பைரவர் வருவாங்க, எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. இந்த படையில் எடுத்த உடனே அங்கே யாருக்காக பண்ணணுமோ அவங்களுக்கு அங்கே சிம்டம்ஸ் கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு வழி, இல்லை அம்மா போயிடும், இல்லைன்னா அப்பா போயிடும், இல்லைன்னா பைரவர் போயிடும், ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் அங்கே சிம்டம்ஸ். இப்போ நம்ம அந்த இதை வந்து நம்ம பையனா புரிஞ்சுக்கிறோம். ஒரு விளக்கு ஏற்றுறதுன்றது மயானத்தில் தான். எட்டன்னு இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது வந்து மயானம் கிடையாது. நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன். அது மயான பூஜை கிடையாது, அது கஷ்டம். எந்த கிளைண்ட்டுக்கு நீ செய்து அந்த கிளைண்ட்டுக்கும் கஷ்டம், செய்கிற அந்த யார் வந்து இதை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கும் கஷ்டம். மயானம் தான் உண்மையான கோவில். நம்மளுக்கு கோவில் அதுதான். அதை மதித்து பழகணும். அப்படி செய்ய முடியலன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது. காசுக்காக பண்ணி யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இதை நம்ம சொல்லணுன்றதுக்காக இல்லை, உண்மையாக சொல்கிறேன். மதிக்கணும். இது என் மனசுலேருந்து நான் நேரடியாகவே சொல்கிறேன். மதித்து செய், கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் அப்படியே நடக்கும். இப்போ மறுபடியும் எனக்கு 2 முட்டிக்கு இடையில ஒரு மாதிரி குடைச்சல் இருக்குது.
2 முட்டிக்கு இடையில மட்டும் இருக்குது. உள்ளங்காலில் இடது பக்கத்தில் ஒரு எரிச்சல் இருக்குது. எதுவும் சொல்ல நினைக்கிறாங்களா? இல்லை, இத்தனை பேர் இருக்கீங்க இந்த இடத்துல. இல்லை உங்கள் குடும்பத்தில் எதுவும் வேறு பிரச்சனை இருக்காமா? எந்த மாதிரி பிரச்சனை? பிரச்சனைனா ஏதாச்சும் பண கஷ்டம், மன கஷ்டம், சண்டை சத்தங்கள் கண்டிப்பாக இருக்கா? கண்டிப்பாக அப்போ ஏதாச்சும் ஏவல் காரணங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வந்து நின்று பூஜைகள் நடத்தும் போது அது வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்காமா? அப்படியா? ஆமாம், புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ அந்த கால் எரிச்சல் வந்து இங்கே பண்ணுதுன்னா உங்கள் உடம்புல இருக்கிறது பிடிங்கி கிளம்புதுன்னு அர்த்தம். இங்கே வர்றீங்கன்னா உங்கள் உடம்புலையோ உங்கள் வீட்டிலையோ ஏதாச்சும் ஒரு ஏவல்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஏவலானது உங்கள் உடம்புல வந்து கால் எரிச்சல் செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து பிடிங்கிட்டு போகிறதுக்கு அது வழி வருது. ஏன்னா இது அந்த மாதிரி இடம் இது. அப்போ இது நல்ல விஷயம்னு சொல்கிறீங்களா? நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக. இது வந்து ஆத்மாவோட விஷயம் வந்து எப்படின்னா, இப்படி இருக்கும்போதே நம்மளை வந்து இப்படி தட்டுறது மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அப்படி தூங்கி விழுந்தா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தட்டுறது மாதிரி, ஒரு அரட்டுறது மாதிரி, வடக்குன்னு பயன்படுத்துகிற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள். மற்றவங்க குடும்பத்துகளில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்து உங்கள் குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ ஏதாச்சும் ஏவல்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பாதிப்பு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கு எல்லாத்துக்குமே வருது. இருக்கும்போது இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டு இருந்தனால நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா அது அவ்வளோமா தெரியாது. வெளிகளில் வந்துட்டிங்கன்னா அங்கிட்டிருந்து போகிற செய்யறதுனால தெரியாது. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நேரம் இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் நிற்கிற இடம் அந்த மாதிரி. அதனால் இங்கே நடக்கிறது வந்து அகோரி பூஜை. இங்கே எதுவும் தாக்கு பிடிச்சி நிற்க முடியாது, பிடிக்கிட்டு ஓடி போயிடும். அப்போ அதனால் வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியேறதுக்கு உண்டான அந்த உணர்ச்சிகளை காமிக்கும், அந்த வேலைகளை காமிக்கும். அந்த காலில் எரியுது அப்படின்னா அந்த ஏவலம். இல்லை, இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க, இதில் எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீல்லாம் ஆகுதா? இல்லை, ஏன்னா வந்ததுலேருந்து நான் நிறையாவே அதை ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் ஃபீல் பண்ணுறேன். வீட்டில் வச்சு நான் என்ன சொன்னேன், உங்கள் மனசுக்குள்ளே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குமா, அந்த மாதிரி நீ யோசிச்சுட்டீங்க, யார்கிட்டடா சொல்லுவேன், என்னத்தடா சொல்லுவேன் நீ யோசிச்சுட்டீங்கன்னு நான் சொன்னேன். இப்போ அதை வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம், ஒரு கணிப்பில் நம்ம சொன்னோம். அப்போ ஒருத்தவங்க உடம்புல வந்து ஏவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பூஜையில் கலந்துக்கிட்டாலே ஒரு பிடிங்கிட்டு ஓடி போயிடும், நிற்கும். ஒரு ஏவல் உள்ள ஆளுகளுக்கு வந்து கை கால் எரியும், காந்தும். கை கால் தூக்கம் வராது, மன நிம்மதி இருக்காது, சண்டை சத்தம் பிரச்சனை, நிம்மதியாக சாப்பிட முடியாது. பணம் இருந்தால் சாப்பாடு இருக்காது, சாப்பாடு இருந்தால் பணம் இருக்காது, தூங்க முடியாது, பல பிரச்சனைகள் இருக்கும். மண்டை வலிக்கும், பூரா டோட்டலாக லாக் ஆகிடும். வெளியில் சொல்ல முடியாது, உழப்பல்கள் மன நிம்மதி இல்லாமல் பயணமாக இருக்கும். கை கால் தேவையில்லாமல் எரியும், மண்டை வலிக்கும், மூஞ்சி எரியும், பத்து விழுகும். இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி இடத்துக்கு வரும்போது எத்தனை வருஷங்கள் அந்த ஏவல் உங்கள் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிடிங்கிட்டு ஓடிப்போம். உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க அந்த இயந்திரம் ஏமே வச்சுருந்தாலும் அதுக்கு பவர் இல்லாமல் போயிடும். ஏவி விட்டுருந்தாலும் ஓடிப்போம். இப்போ ஓடி போயிடணும்னு சொல்கிறீங்களே, மறுபடியும் அவங்க ஏதாச்சும் பண்ணிவிட்டா நம்மளை இது பண்ணுமா? அதுக்கு தான் போய் அதை பார்க்கணுன்றது. நீங்கள் வரப்போய் தானே கேட்குறீங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்படி இடத்துல போய் அதை காலி பண்ணணும். உடல் கட்டுமா அது பண்ணி அடிச்சுன்னு அது நிவர்த்தி பண்ணிட்டீங்க. மறுபடியும் அந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கு தான் அது திருப்பி சொல்கிறது. 15 நாளைக்கு ஒரு தடவை போய் நீங்கள் சும்மாவாச்சும் போய் பார்க்கணும், இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். அப்படியே செஞ்சுருக்கேன்னாலும் சாதாரண இப்படி பூஜையில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இல்லைன்னா நாங்கள் விபூதி மந்திரிச்சு கட்டு உடைக்கிற மந்திரம் போட்டு பூஜை பண்ணி விபூதி கொடுத்தோம்னா அது கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஊதி விட்டிங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா அந்த கட்டு உடஞ்சிடும். அங்கே 4 வட்டம் செஞ்சு பார்ப்பேன், அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலன்னு லாக் ஆகிடும். புரியுதுங்களா? எல்லா பூஜைக்கும் நீங்கள் இப்படி வர வேண்டிய விஷயம் கிடையாது. அப்போது மறுபடியும் இருக்குன்னு மறுபடியும் வரும்னு இங்கே இது பண்ணுறீங்களா, சொல்கிறீங்களா? மறுபடியும் நம்மளுக்கு பிடிக்கும்னு அதை சொல்கிறீங்களா? நீ என்ன கேட்க வரேன்னு நான் சொல்கிறேன். மற்ற நமக்கு முடிச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னால் பழைய வீடு செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு பாதிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு வட்டம் நீ நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா 15 நாளுக்கு ஒரு தடவை வந்து நீ எங்கே போய் பண்ணுனே அவங்ககிட்ட போய் பார்க்கணும். அவங்க ஏவி விட்டுருந்தாலும் செஞ்சுருந்தாலும் அந்த இது தெரிஞ்சு போயிடும். நமக்கு உனக்கு தெரிஞ்சு போயிடும். இருந்துச்சுன்னா நீ பணம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம அங்கே வந்து பூஜை பண்ணி செஞ்சு விபூதி கொடுப்போம். அந்த விபூதி கொண்டு வீட்டுக்குள்ளே ஊதிட்டிங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வச்சாங்கன்னா அந்த இயந்திரத்துக்கு பவர் எல்லாம் போய் வேலை செய்ய எவ்வளோ இருந்தால் பொடிங்கிட்டு ஓடி போயிடும். அப்போ நீங்கள் பெரிய பூஜையை வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. இது நாள்பட்ட விஷயங்கள், ஒரு குடும்பமே அழியிற கண்டிஷனில் இருக்க பிரச்சனைக்கிட்ட இந்த மாதிரி வந்து பூஜைகள் பண்ணுறதாக ஒரு தெரியும். மற்றதுக்கெல்லாம் இங்கே ஒரு சின்ன நம்ம ஒரு காவு கொடுத்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு அங்கே ஒரு 100 பேருக்கு அங்கே கொடுத்தோம்னாலும் இந்த ஆத்தால் அப்புறம் அங்கே வந்து நின்று இந்த ஆத்தா வந்து அவசரம் பண்ணிடணும். இதுதான் அகோரி பூஜை. நமக்கு ஒரு வகுத்த வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து நம்ம அந்த இது எப்படி இருக்குன்னு போய் ஆஸ்பத்திரியில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி வந்து பார்க்கணும். ஒரே தடவை சரியாச்சுன்னு பேசாமல் இருந்தோம்னா அவனை போய் நோண்டுவோம். யார் செஞ்சா இல்லையா அவனை போய் நோண்டு திருப்பி போய். அப்போ அவன் என்ன செய்வான், இன்னமும் ஆயிடுச்சான்னு போய் பழையபடி செய்வான். அதுக்கு எப்பயுமே எச்சரிக்கை வரும். ஏதாச்சும் வேலை உத்தரவு கொடுக்குறாரு. ஒருத்தர் வராங்க, விளக்கு ஏற்றணும்னா ஒருத்தர் கொடுத்துருவாரு.
ஐயா, எனக்கு இடது பக்கத்தில் வளையல் சத்தம் கேட்குது. இடது பக்கத்தில் வளையல் சத்தம் கேட்குதா? வளையல் வைக்கணும்ல, வளையல் வைக்கணும்ல. ஒன்றும் சரி, ஒன்றும் சரி. உங்களுக்கெல்லாம் கேட்கலையா? எனக்கு மட்டும்தான் கேட்குதா என்ன? அம்மா, இந்த வளையல் சவுண்டுன்றது வந்து அம்மா வர்றது. அது நிறையா வந்து நான் தனிமையில் நான் பண்ணும்போது இந்த வழியில் இப்படி வரும். சல்லு 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 சல்லுன்னு இப்படி போகிறது, இப்படி சல்லு சல்லுன்னு இப்படி போகிறது, இப்படி வரும். இந்த வளையல் சங்கு கேட்குது அப்படின்னா அம்மா வருதுன்னு. இல்லை, அந்த பக்கம் தான் மொத்தமாக வளையல் விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு. சிம்டம் இருந்தால் சொல்லுங்க. ஒவ்வொரு சிம்டமாக நான் காமிச்சிட்டு இருக்கேன். கவனிச்சியா? படையில் வைக்க 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 ஆக ஏற்ற வரைக்கும் இந்த மாதிரி வேலையில் காமிச்சிட்டு இது வாசனை தெரியும். இந்த வாசனை தெரியும் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மயானத்தில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து தெய்வம் வந்து ஸ்பீடாக வரும். ஸ்பீடாக வரும்போது இந்த ஆத்மாக்கள் தொல்லை இல்லாமல் கொஞ்சம் விலகி நிற்கும். அதனால் வந்து வாசனை தெரியும் வந்து தெய்வத்துக்கு காலிக்கிறாங்க. அதில் சில வாசனைகள் தான் அப்படின்னு இருக்கா, இல்லை எந்த வாசனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல? வாசனை உள்ள பொருள் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதுகில் யாரோ தொடுற மாதிரி இருக்கு. இது என்ன ஃபீல் இருக்கா? இருக்கு. எலுமிச்சம் கையில் வச்சுருக்கீங்களா? அது பல இடத்துக்கு தூக்கிட்டு கொஞ்சம் மூணு கல்யாணம் பண்ண கையில் வச்சுக்கோங்க. எலுமிச்சம் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுருக்கீங்க? எலுமிச்சம் கையில் வச்சுக்கோங்க. ஓகே. எலுமிச்சம் கையில் வச்சுக்கோங்க. இந்த சூட தரங்க.
தெரியல. இந்த யாகத்துக்குள்ள எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் போடுவீங்களா ஐயா? ஆகத்தில் வந்து சில பொருள் போடுவோமா? பொரி. எது? பொரி. பொரி. இது ஆகம்ன்றது வந்து இந்த அக்னி தான் வந்து தெய்வம். இந்த அக்னிக்கு வந்து நம்ம வைக்கிற படையல் வந்து அவங்க வந்து நம்ம கொடுக்குற காவை ஏற்றுக்குவாங்க. நம்ம அங்கேருந்து அக்னியில் வருது வந்து இது சிறப்பான ஆகம். ஆகத்தில் வந்து நம்ம படைக்கிறோம். இந்த ஆகத்தில் படைக்கிறது வந்து என்ன ஆகும்னா இந்த புகையாக பிரபஞ்சத்தோட கொடுக்கணும். அப்போ அனைத்து தெய்வத்துகளுக்கும் இது வந்து இந்த போய் சேரும். அப்போ இந்த பொரி இந்த பொருட்கள்லாம் போடும்போது அது புகை ரூபத்தில் வந்து பிரபஞ்சம் காத்தோட கலந்து எல்லாத்துக்கும் பரவும். அதுதான் சிறப்பு, அதுதான் ஆகம். இன்றைக்குமே இப்படி படையல் வைத்துட்டு ஆகத்தை ஏற்றணும். ஆகத்தை ஏற்றிட்டு தீபதூபம் காமிக்கணும். தீபதூபம் காமித்த பிறகு அப்படியே வந்து அதில் அவசியம் பண்ணணும். அவசியம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 4 திக்கமும் சேவலை காமிச்சிட்டு வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட சேவலை கொடுத்துட்டு அந்த அவங்களோட பிரச்சனைகளை பூரா நம்ம சொல்ல அவங்களோட பிரச்சனை பூரா அந்த சேவலுக்கு இறங்கும். அந்த சேவல் மூலியமாக அந்த சேவலை அறுத்து ரத்தமாக கொடுக்கும்போது அதை எடுத்துட்டு அவங்க பிரச்சனை பூரா சேவலுக்கு மாறிடும். அதோடு அதை செத்துக்கு காலியாகும். இவங்க அந்த காவை எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் இப்படி அகோரி பூஜைகள் வந்து இப்படி தான் பண்ணுறோம். இப்போ எல்லாரோட தலையுமே இந்த சேவலை நான் குத்திடுவேன். இங்கே வந்தவங்க எல்லாருமே என் குடும்பம் தான். அவங்களோட பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் தீர்வாகணும்னு சொல்லி குத்திடுவேன். உங்களோட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சொற்பனத்திலே அதை காட்டி கொடுக்கும்.
இப்படி கொழுந்து விட்டு எரியணும் ஆகம். மயானத்தில் வந்து ஆகம் அந்த கொழுந்து விட்டு எரியும். எந்த அளவுக்கு அது சிறப்பாக நம்ம அந்த ஆகத்தை ஏற்றி படையில் கொடுத்து பூஜிக்கிறோமோ அந்த அளவுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அவங்களோட பூஜை பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எவ்வளோ முடியும் இந்த கருவாடு வந்து என்னென்னா சாராயம், சுருட்டு, முட்டை, அவல், கடலை பொரி, கறிசோறு. இந்த கருவாடு இதுக்குத்தான் அம்மா இறங்கி நின்று வர. இந்த கருவாடு வாடை அடிச்சிருச்சுன்னா எங்கே இருந்தாலும் இறங்கி ஓடி வந்து ஒரு சுட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் பூஜை பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து நான் பூஜை பண்ணுறேன். லைட் எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே கரு விழி மட்டும் ஆடுது. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே மட்டும் அங்கே மட்டும். அப்போ இங்கே உட்காந்து நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு முழிச்சு பார்க்குறேன். ஒரு 5 அடி முன்னே வருது, 5 அடி முன்னே வருது. சரி ஏதோ ஒரு இது ஆடுது. அப்போ இந்த புதலில் இல்லை, இந்த புதையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் மரவாக இருந்தது, ஒதுக்கு புறமாக இருக்குது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ தான் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து இங்கே வந்துருச்சு. லைட் எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஒரு ஆள் தான் பண்ணிட்டுருக்கேன். ஆகமும் போடல, லைட் மட்டும்தான் வச்சுருக்கேன். செல் லைட் மட்டும்தான். அப்போ வந்து பட்டன் செல்லு, பட்டன் கீபோர்ட் செல்லு தான் வச்சுருக்கேன். பழையபடி பார்த்தா இங்கே வந்துருச்சு. என்னன்னா அந்த கருவழி மட்டும் சுற்றுறது எப்படியோ. அதுக்கு பிறகு தான் நான் அழைச்சி நம்ம வந்து இறங்கின சோறுக்கு இப்படி வந்து அடித்து தவிடு ஆகிட்டு போச்சு. இந்த அம்மாவோட அனுமதி என்னோட நம்ம வாழ்க்கையில் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. 2வது இந்த இப்போ வந்து இடர்ஸ் இல்லையா நான் சொன்னேன், அது அந்த அதே இடம் தான். உள்ளே நுழையும் போது யாராச்சும் ஒரு ஆளை தட்டி அந்த பிணம் எரியும் போது தட்டி விட்டு பண்ணு அந்த ஆத்மாக்குள்ளே ஒரு வேலை. அது எப்போ ஏற்பட்ட ஆளுக்கு அந்த சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம லைவாக கொடுத்துட்ருக்கோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து ஓப்பனாக நிறைய லைவாக கொடுத்துட்ருக்கோம். லைவாக சொல்லிட்டு செய்கிற பூஜைகளை வந்து நம்ம பண்ணி கருவாடையும் நெருப்பில் தான் போட போகிறீங்களா? நெருப்பில் சுட்டு வைக்கலாம், சுட்டு வைக்கணும், பால் அடிக்க விடணும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா சேவல் எடுத்துக்கலாம். சேவல் எடு கரெக்டாக கலு. இது வாங்கம்மா, கொஞ்சம் வாங்கம்மா. கருவாடு வாசம் அடிக்குதுல்ல. ஆமாம். இப்போ 2வது இந்த பைரவர் வந்துட்டாங்கல்ல, கரெக்டாக வந்து நின்றுவாங்க. எங்கிட்டு இருந்தாவது அந்த கரெக்டாக காவு கொடுக்குற நேரத்துக்கு கரெக்டாக வந்து எங்கிட்டு சுற்றியாச்சு காவு கரெக்டாக சேவல் கையில் எடுத்துட்டோம்னா எங்கிட்டு சுற்றி வந்து நின்று இந்த பைரவர் வந்து நின்று நம்ம போகவும் அந்த படையில் எடுத்துச்சுன்னா
போகும்போது இப்போ நம்ம அங்கே போன பிறகு வந்து படையில் எடுக்கும். ஆ படையில் சாப்பிட்டுட்டு சேவலை கையில் எடுத்த நிமிஷத்தில் பைரவர் அதாவது வந்து தச்சுருவா வருதா இல்லைங்கிறது அவன் காட்சி கொடுத்துருவாரு. ம் ரெடி அந்த வந்து படுத்துச்சு இல்லையா? ஆமாம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீட்டில் ஒன்று சொல்லிட்டு நம்ம இங்கே ஒன்று செய்யலாம். கண்டிப்பாக கரெக்டாக நம்ம அங்கே என்ன சொன்னோமோ அதுதான் இங்கே நடக்குது. சொன்னோம் இல்லையா? அதே போல் தான் பைரவர் இங்கே படையில் எடுக்கிறாருன்னா யார் சம்மந்தப்பட்ட வீட்டுகளில் எந்த ஏவல் செய்வன போரார் எதுவாக இருந்தாலும் இந்த படையல் வந்து பைரவர் எடுத்த மாதத்தில் அங்கே அவங்க வீட்டில் இருக்கிறதோ இல்லை மற்றோ வரணும். சொன்னீங்க தலை தொங்கிரும் அப்படின்ட்டு. அந்த ஆத்மானது இந்த ஆத்மா என்ன செய்யும் அப்படின்னா இதெல்லாம் லைவாக நீங்கள் பார்த்துக்கிறணும். இதெல்லாம் வந்து லைவாக வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கணும். அந்த கையில் கொண்டு பண்ணிட்டோம்னா அந்த ஆத்மாவானது என்ன செய்யும்னா அந்த சேவலை வந்து அப்படியே உருத்துட்டு பின்னும் அதை அந்த காவு எடுக்க வரைக்கும் நமக்கு அந்த அவ்வளவு இதை கொடுக்கும். அப்படியே பண்ணும். பார்க்கலாம், நீங்கள் லைவாக பார்த்துக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணலை. அப்போ தலையை தூக்கலாம்ல, செய்யலாம்ல, எதுவுமே கிடையாது. நான் பிடிச்சிருக்கேன். அந்த இது என்ன செய்யணுமா, எப்போ நீ களத்தை அறுப்பார் அந்த ரத்த காவு எனக்கு கொடுக்கும். இப்போ அந்த ஆத்மா வந்து அதை பாடுபடுத்தும். நமக்கு தெரியாது. அந்த ஆத்மா வந்து இதை நொறுக்குது. அப்படியே அந்த இது பண்ண வைக்கிது. இந்த பாருங்க, லைவ் பார்க்கலாம். சேவல் கத்துனா ரொம்ப சத்தமாலாம் கத்தும். சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கு. பிடிச்சு நெரிக்கும். உள்ளே வந்துட்டோம்னாலே இதோட மாமிசம் வெட்டுறது அந்த ஆத்மாக்கள் அந்த தெய்வத்துக்கு நம்ம படைக்க வரைக்கும் இந்த நிற்கிற அந்த ஆத்மாக்கள் வந்து அதை கொஞ்சம் வேலைகள் சிம்டம் காமிக்கும். இப்போ நம்ம கண்ணுக்கு தான் தெரியல இந்த இடத்துல நிறைஞ்சுதான் இருக்குங்கிறது. இதை பார்த்தேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் தெரியுதா? இல்லை தெரியுதா? கண் கொண்டே நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இம்பிட்டு ஆட்டினதுக்கு அப்போ அது என்ன செய்யும்? சேவல் வந்து என்ன செய்யும்? படக்குன்னு தலையை தூக்கும். இப்போ தான் நம்ம கையில் எடுத்தான் நெருக்கிது. அதை வந்து உணர முடியும். உங்களால் உணர முடியும். இதை பார்க்கலாம். இந்த சேவல் வந்து இப்போ இந்த வார்த்தை இந்த லைவாக காட்டுறேங்க. இதுதான் அகோரி பூஜை. இப்போ நம்மளை விட்டுட்டு இதை எப்போ நீ கொடுப்ப? இதோட பேச்சு இதுதான். இப்போ வந்து அந்த ஆத்மாவோட வேலை என்ன அப்படின்னா இதை அறுத்து காவு கொடுக்க வரைக்கும், காவு கொடுத்த உடனே இங்கே நம்ம படையல் கொடுத்த உடனே அம்மா அவங்க வந்து இருக்கிறோம். அது வரைக்கும் இந்த ஆத்மாக்கள் வந்து இதை உணவாக்குறதுக்காக செய்யப்படுத்துகிற பாடு இருக்குது. நம்மளை விட்டுட்டு இதை வந்து எப்போ எடுப்ப என்ன செய்வோம்? இப்போ வந்து இது ஆத்மாக்கள் பாடாப்படுத்துதுங்கிறீங்க. இதை கொடுத்த உடனே அம்மா தான் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம், அதுக்கு நம்ம பலி கொடுக்குறோம். பூஜை கொடுக்கல இல்ல. சரி சரி. இது வந்து இருக்கு. இப்போ நம்ம உயிரோட இருக்கோம். இறந்துட்டா எத்தனை இப்போ ஒரு ஆத்மா வந்து நம்ம உடம்புல ஓ சரி சரி புரியுதுங்களா? அதை வந்து நெரிச்சு அதை சரி பண்றதுக்குள்ள அந்த வழிகள் பார்ப்பாங்க. அதை சாகடிக்கிறதுக்குண்டான வழிகளை பண்ணுவாங்க. அதுதான் நடக்குது. இப்போ இதை லைவாகவே பார்த்துக்கிறது மக்கள் பார்த்துக்கிறது. கண்ணை கூட திறக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். வேற ஒன்றுமே நம்ம செய்யலையே. எதுவுமே செய்யலாம். கையில் தான் முடிச்சிருக்கு. நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் காமிக்கணும். இதெல்லாம் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் மக்கள் இதில் வந்து எப்படி பூஜைகள் செய்யணும், என்ன பண்ணணுன்றது பூஜை இப்போ நம்ம கையில் இருக்கு. இது வந்து ஆத்மா வந்து இதை அந்த அளவுக்கு பெண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். இது உண்மையான சம்பவம். இது வெளிமரவெல்லாம் கிடையாது. உண்மையான சம்பவம். பார்த்துக்கட்டும் மக்கள். இந்த வீடியோவை பார்க்கணும்னு பார்த்துக்கணும். இந்த தலை இப்படி தொங்குதுனால எதுவுமே செய்யலை நம்ம. ஆமாம், அது கொடுக்க வேண்டியது அது எடுக்கும். பார்க்கலாம். சரிதா? பார்த்து அது அப்படியே இருக்கிறோம். இந்த பார்த்தீங்களா? நெரிக்கிறது தெரியுதா? ஆமாம், அதோட முடியெல்லாம் விரியுது. ஆமாம், ஆத்மா வந்து அதை நெரிக்கும். இதை லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். ஓ, ஒரு மாதிரி நடுங்குது. அதுதான் அது நெரிக்கும். அப்படியே போட்டு நெரிச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஒடிக்கும். ஒடிச்சு அதை சரி பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணாரு, காவு கொடுத்த அடுத்த நிமிஷமே அது பூராமே விளைக்கிடும். அது வரைக்கும் இந்த உயிரை எடுப்பதற்கு, ஏன்னா இருக்கிறதுலே சின்ன உயிர் இதுதான். இந்த உயிர் காவு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு இந்த பாடு செய்யும். இதுதான் அகோரி பூஜைகள் வழிபாடு. இதை வந்து நம்ம லைவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைவாக செஞ்சுட்டு இருக்கோம். அது ரொம்ப முன்ன தொங்கிட்டு இருந்தது மாதிரி இருந்து இப்போ கொஞ்சம் விரைச்சது மாதிரி இருக்குது.
புரியுதா? எல்லா பக்கம் ஐயோ அப்பா நெறிக்கும், நம்மளுக்கு தெரியாது. பிடிச்சி விட்டலாமா? பூஜை பிடிச்சி விட்டலாமா? சரி. கிலோ கொட்டாங்கிற பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பணம், மையான காளிக்கு சமர்ப்பணம், காலபைரவருக்கு சமர்ப்பணம், விகால பரமேஸ்வருக்கு சமர்ப்பணம், சுரளமாலையனுக்கு சமர்ப்பணம், இங்கே இருக்கும் கருங்குட்டிச்சாத்தானுக்கு சமர்ப்பணம், இங்கே இருக்கும் பூதகணத்துகளுக்கு சமர்ப்பணம், இங்கே இருக்கும் ஆத்மாக்களுக்கு சமர்ப்பணம். கொடுக்கும் காவு படையிலே ஏற்று செய்த பூஜைகளும் உச்சரித்த பேரில் உள்ள பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏவல்கள் இறுதிய மையம் மாதிரிகள் கருகருகள் ஏவல்கள் படுப்பது பதினெட்டு சாதிகள் யார் எது செய்திருந்தாலும் செய்தாருக்கு செய்தவனை செய்தவர்களுக்கு திரும்ப வேண்டும். இங்கே வந்து நின்று உன் சரணாகரியம் அடைந்து உன் பாதம் சரணாகரியம் நடந்து உன் மக்கள் உன் பிள்ளைகளுக்கு நல்வாக்கை கொடுத்து நல் வரத்தை கொடுத்து கொட்டகாரி விளங்கணும், வெச்சகாரி விளங்கணும், சொற்புறத்தில் காட்சி கொடுக்கணும். வீடு போகும்போது நல்ல ஒரு செழிப்பும் சந்தோஷம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இருக்கும் சொற்கும் உன் காலடி வைத்து எடுத்து நல்ல உத்தரவை காத்து அனுப்புவாப்பா. ஓம் நம சிவாய், ஓம் காரி, ஓம் காரி, ஓம் காரி, ஓம் காரி, ஓம் காரி, ஓம் நம சிவாய், சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா, ஓம் நம சிவாய். கட்டி கொடுத்தேன் அருவா.
என்ன பிரகாஷ்? இப்போ என் ஷோல்டரில் யாரோ வெயிட் போட்ட மாதிரி வைக்கக்கூடாது. ஏறி உட்காரு. புரியலை. ஏறி உட்காரு. அப்படி என்ன செய்யுது? என் ஷோல்டரில் யாரோ அமுக்குற மாதிரி வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. தோளில் பண்ணங்கால் போட்டு இப்படி உட்காரும். உண்மையா அது? உண்மைன்னா ஏறி உட்காருறது அப்புறம் தெரியாத அவனுக்கு. ஆனால் எனக்கு இங்கே யாரோ வெயிட் போட்டு அமுக்குற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அசையாமல் நின்றுருந்தீங்கன்னா அப்படியே இப்படி தள்ளுந்தா இப்படியே தள்ளும். அது என்னன்னா வெயிட் தாங்க முடியாமல். அதெல்லாம் நான் என்ன சொன்னேன்ல உங்கள்கிட்ட, இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் அது காமிக்கும். ஐயா அங்கிட்டு வராதீங்க போறீங்கட்டு. இப்பயும் அப்படிதான் இருக்கா பிரகாஷ்? சிம்டம்ஸ் காமிக்கும். பேச முடியலனால பேசக்கூடிய தண்ணி வரலாம், நாக்கு இழுக்கும். இதை விட்டு வெளியேறி போனோமே உடம்பு டயர்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் குளிச்சுட்டாலும் செஞ்சுட்டாலும் உடம்பு பயங்கரமான ஃப்ரீ ஆயிரும், செஞ்சிடும். புரியுங்களா? அந்த ஆத்மா புண்ணுக்கு வர அதிக சிம்பாட்டி விட்டுறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டாங்க செஞ்சு விட்டுறேன். நீங்கள் டைம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய கட்ட பையன் வச்சு தள்ளி தேவா மகாதேவா இந்த ஈஸ்வரா பவாரி. ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் காய் ஓம் காய் ஓம் காய் ஓம் காய். என்ன செஞ்சாலும் சொல்லு. தண்ணி மாப்பா போட்டு ஓம் நம சிவாய். வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்கு. இன்னமும் இந்த மாதிரி ஓகேவா? உங்கள் பேர் சாமி? என் பேர் பிரபாகர். அம்மா அருள்முருகன். பிரகாவலன். அம்மா பேர் அபிராமி. அபிராமி. ஐயா பேர் பிரகாஷ். பிரகாஷ். அருள்முருகன். பிரபாகர். பிரபாகரன். அபிராமி. அபிராமி. பிரகாஷ். பிரகாஷ். அருள்முருகன். பிரபாகரன். பிரபாகரன். அபிராமி. பிரகாஷ். பிரகாஷ். பேரை பதிஞ்சாச்சு.
ஐயா எனக்கு புருவ மத்தியில் ஒரு வலி. ஐயா புருவ மத்தியில் ஒரு வலி. இங்கிட்டு வாங்க, இங்கே இங்கிட்டு வாங்க. ஐயாவுக்கு அந்த முட்டை ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோ. அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பேர்களை வந்து பதிவு செய்தாச்சு. நீங்கள் இப்போ இந்த காவு கொடுத்தது வந்து உங்களோட பேருக்கு எல்லாருக்கும் சேர்ந்து தான் காவு கொடுத்துருக்கு. அந்த உயிர் வந்து உங்களோட தலையில் வச்சு இது பண்ணியிருக்கு. அப்போ உங்களோட பேரும் இங்கே பதிவு செய்தாச்சு, ஆகம் போட்டாச்சு, படையில் வச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. உங்களோட பிரச்சனை இங்கே இன்றைக்கோட முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இது முறைப்பிரகாரம் செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம பச்சையாக வச்சுட்டோம். அந்த முட்டையை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு விஷயம் இருக்குது. இந்த முட்டை எப்படி உடையுதோ அதே மாதிரி என் பிரச்சனையை உடைஞ்சு போயிடும். இட வர 3 சுற்று, வலை வர 3 சுற்று சுற்றி இப்படி வச்சுக்கிட்டு உங்களோட கோரிக்கை, அதாவது கோரிக்கைன்னா உங்கள் மனசில் வந்து என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தீர்ந்து போகணும் செய்யணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு சட்டுன்னு அடித்து உடைச்சி கையால் உடைக்கணுமா அப்படியே வீசிடணும்? இந்த இதில் அடிச்சிடணும், இலையில அடிச்சிடணும், இலையில் அடிச்சிடணும். இலையில் இதில் அடிச்சோம்னா உடைச்சி. புரியுதுங்களா? உங்களோட பிரச்சனையை வந்து நினச்சி வேண்டி செஞ்சு அடித்து உடைச்சிடணும். இதுதான் அகோரி மையான பூஜைகள். ஆமாம். இப்போ நாங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு சக்தி வேணும் செய்யணும் அப்படின்னா, ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நான் வந்து செபம் பண்ணுவேன், அந்த இது பண்ணுவேன், தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பரமேஸ்வரனோட மந்திரம் ஹரிவோம் ஐயும் கிளியும் சவும் ரீயும் ஸ்ரீயும் நமச்சிவாய் வாவா சொல்லும்போது அந்த எனக்கு வந்து சக்தி அதிகமாகும். அது பிணம் எரியும் போது நான் மயானத்தில் உட்காந்து அகோரி உருவேறும்போது எனக்கு சக்தி அதிகமாகும். மயானத்தில் பூஜை செய்வதும் எடுத்து போடும் திருநீரும் கொடுத்த வாக்கும் அப்படி பலிதமாக வேலை செய்யும். அந்த சக்திக்கு வேண்டி தான் நான் வந்து நிறையா பேரை வந்து நான் மயானத்துக்கு கூப்பிட்டுட்டு வர்றதில்லை. பிணம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது உட்காந்து நான் வந்து பூஜைகள் செய்வதுக்கு காரணம் அதுதான். இன்றைக்கி வந்து நம்ம இதை லைவாக மக்களுக்கு காமிக்கணுன்றதுக்காண்டி இவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி வந்த நபர் எல்லாமே வந்து இதுக்காகன்றதான் நம்ம இருக்கணும். வந்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சரியாகணும்னு சொல்லித்தான் நம்ம அந்த வேலையை செய்கிறேன். ஏன்னா வர்றவங்க யாரும் சும்மா போகக்கூடாது. இந்த பூஜை வந்து கிடைக்காது, அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஃப்ரீயாலாம் பண்ண மாட்டாங்க, கூப்பிட்டுட்டு வந்து பண்ணவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மனசில் நினச்சி வணங்கி நல்ல முறைக்கு இந்த இதை செய்யுங்க, இந்த வேலையில் செய்யுங்க. தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த முட்டை எப்படி உடையதோ அதேமாதிரி உங்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சு. இந்த முட்டையில் தான் உங்கள் வேலையே இருக்குது. இப்படி சொல்லி மனசில் வேணும். இதில் அடிச்சோம். பாட்டில் அவ்வளோ முடிஞ்சு. ஓப்பா என்ன செய்ய போகிறோன்னா உங்களோட வேலை சங்கரபம் செய்துக்குங்க. அவ்வளோ ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய ஓம்.
முடிஞ்சு உங்கள் பிரச்சனை முடிஞ்சு. உங்கள் பிரச்சனை முடிஞ்சுமா? இது தாங்கம்மா அகோரி பூஜை. சரிங்க ஐயா. கடைசியாக ஓமத்தில் வந்து பொறி போட்டிங்க, அது மந்திரங்கள் ஜெபிச்சுட்டே போட்டிங்க, அது எதுக்காக அப்படி போட்டிங்க? உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து லைவாகவே நீங்களே பார்த்துருக்கலாம். இப்போ அந்த பள்ளி ஜவுளி அடித்ததை பார்த்து. கண்டிப்பாக. அதாவது இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், படையில் வச்சுட்டோம், தெய்வத்தை அழைச்சிட்டோம், அக்னி ரூபத்தில் தான் வந்து அக்னியில் வந்து இதை கருக்கும்போது பிரபஞ்சத்தோடு கலக்கும். மாமிசம் இந்த பிரபஞ்சம், இந்த அக்னி தான் வந்து இறைவன். இந்த ரூபத்தில் தான் வந்து நம்ம வந்து ஆகம் வளர்க்குறோம். இந்த ஆகத்தில் வந்து இதை படைக்கும்போது காலபைரவருக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு இது. இந்த வந்து தீயில் வந்து இந்த மாமிசத்தை வந்து சேவலை வந்து கருக்கும்போது இந்த அக்னி குண்டத்தில் போடுறது, பொறிகள் வந்து போடுவது வந்து இந்த பொறியிலிருந்து பிரபஞ்சத்து வழியாக பரவி போகும்போது அது வந்து இந்த காற்றோடு போகும்போது அனைத்து தேவதற்கும் அனைத்து பூதகணங்களுக்கும் அனைத்துக்கும் வந்து அது உணவாக மாறும். அதனால தான் நம்ம வந்து ஆகத்தில் வந்து அனைத்து ஒரு காரியங்கள், மூலிகை பொருள்கள், அவளு கடலை பொறி, நவதானியங்கள் வந்து நம்ம படைக்கிறதுக்கு காரணம். இப்போ அந்த ஆகத்தில் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ அந்த ஆகத்தில் போட்டு இந்த படையல் கடையில் எல்லோரும் வச்சாலும் ஆகத்தில் மந்திரம் ஜெயிச்சு போடும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் 4 பேர் வந்துருக்கீங்க, இந்த 4 பேரோட பேரை வந்து நான் பதிவு பண்ணிடுவேன். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர வேண்டும். இந்த கோரிக்கைகளை வைத்துட்டு மூல மந்திரத்துகளை ஜெபிக்கணும். மூல மந்திரத்துகளை ஜெபிச்சு இந்த பொரிய வள்ளி நம்ம அதில் போடும்போது அவங்களுக்கு உணவாக போய் சேரும். உணவாக போய் சேரும்போது நான் எடுத்துட்டேன், உன்னோட கோரிக்கையை நான் ஏற்றுட்டேன், பிரச்சனையை தீர்த்து தரேன்னு சொல்லி கெவிலி மூலியமாக அவங்க சொற்பணத்தில் கொடுப்பாங்க. அப்படி இல்லை என்றால் பைரவர் ரூபத்தில் ஊழையிடுவதாகவும் செய்யமாகவும் நம்மளுக்கு காட்சிகள் கொடுப்பாங்க. இது கேட்டுச்சுங்க. அந்த மாதிரி வழியில் வந்து அது எப்படியாவது அந்த சிம்டம்ஸ் வந்து காமிச்சிடும். நாய் வந்து ஊழையிடுற மாதிரி கேட்கும், கவிழி அடிக்கும். அப்போ வந்து உங்களோட கோரிக்கையை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன், உங்களோட பிரச்சனையை நான் தீர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பெருமைக்கோ நம்ம எதுக்குமே செய்யலை. இது பூராமே லைவாக நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக நம்ம செய்த பூஜை சிறப்பாக முடிஞ்சிச்சு, உங்களோட பிரச்சனையை முடிச்சு கொடுத்துட்டோம், உங்களோட ஆகம் வந்து நிறைவேறிடுச்சு, நீ வந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக தான் அந்த கெவிலி வந்து நம்மளுக்கு அந்த கொடுக்குது. கண்டிப்பாக பிடிக்கிறீங்களா? இந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பிரச்சனைகளை நீ ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. இதுதான் உண்மையான வந்து ஒரு அகோரி வழிபாடு. புரியுதுங்களா? இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பாட்டில் வர்றேன், நான் தொழில் அப்படியெல்லாம் கிடையாது. நான் மற்றவங்களை குறை சொல்ல விரும்பலை. என்னோடய பூஜை வழிபாடுகள் இதுதான். ஜெகஜோதியாக தான் நான் செய்வேன், ஆக வளர்த்து தான் நான் பண்ணுவேன். இங்கேயே வந்து அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னா இங்கேயே வந்து அந்த பூஜையை முடிச்சுடுவாங்க. இங்கேயே உத்தரவும் கொடுத்து விட்ருவாங்க, உத்தரவும் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு சொற்பனத்தில் அன்றைக்கி இப்போ டோட்டல் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது லாக் முடிஞ்சு, அவ்வளோதான், பிடிச்சி விட்டாச்சு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு ஆத்மாக்களை வந்து இதெல்லாம் நிப்பாட்டி விட்டு வருவோம். இதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வரும்போது அதுவும் கூட வந்து வாங்க நான் வரேங்க, அந்த சோழி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வச்சு நிப்பாட்டி விட்டு வழிமுறைகளை சொல்லணும். இதுதான். வேறு எந்த ஒரு சந்தேகம்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்கலாம். இதுதான் மயானத்தில் வந்து எரிமேடையில் வந்து படையலிட்டு காவு கொடுத்து தெய்வதோகங்கள் ஏற்றி தேங்காய் பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணி
அகோரி பூஜைகள் இதுதான். இப்படித்தான் பூஜைகள் வந்து சிறப்பாக பண்ணணும். ஆக வளர்த்து நீங்கள் கொடுக்குற காவை வந்து அது பண்ணி பிரபஞ்சத்தில் பரவணும். அதை அவங்க ஏற்கணும். நீங்கள் எடுத்து ஆகத்தில் போகிற அந்த உணவை வந்து அவங்க எடுக்கணும். எடுத்துக்கிட்டு உங்களோட பிரச்சனையை வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுக்கணும். அந்த உத்தரவு கொடுக்கும். எனக்கு வந்து எப்படின்னா வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கவே முடியலை, என்னால் சொல்ல முடியலை. அப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு யாரோ வெயிட் போடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்கள் சேவலை அறுத்தீங்க பாருங்கள், அப்போ இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பேசவும் முடியலை. அப்புறம் யாரோ என்னை வெயிட் போடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எனக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து உட்காரும்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இல்லை யாரோ வந்து ஏறி உட்காந்து இந்த உப்பு மூட்டை தூக்குவோம்ல, அந்த மாதிரி உட்காந்து சிம்டம்ஸ்லாம் காமிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து வீட்டிலே வந்து நம்ம வெளியே சொல்லியிருக்கோம். சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து காமிக்கும். தோளில் வந்து ஏறி உட்காரும். இப்போ நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சட்டுன்னு வந்து ஏறி வந்து உட்காரும். ஏறி வந்து உட்காரும்போது நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் உடம்பு இப்படியே போகும். அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இப்போ நான் பண்ணிகிட்டு இருப்பேன், கண்ணை மூடி நான் இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பேன். பார்த்து அந்த மாதிரி கண்ணை மூடி தெரியல, லைட் வெளிச்சத்தில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த தோளுக்குள்ளே தெரியும் இல்லையா, இந்த சைடு ஒன்று உட்காந்துருக்கிறது நமக்கு நல்லா இருக்குது. நிற்கும், ஆனால் அது இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே இங்கிட்டு பார்ப்பேன், இங்கிட்ட எதுவுமே இருக்காது. நான் வந்து அதை பெருசுப்படுத்த மாட்டேன், பொருள்படுத்த மாட்டேன். நீ உடம்பு இல்லாமல் இருக்க, நான் நீ உடம்பு இல்லாமல் இருக்க, நான் உடம்போடு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனால் 2 உயிர் ஒன்று தான் அப்படின்றத வச்சு பண்ணிடுவேன். ஆனால் அது ஒன்றும் செய்யாது, நம்மளுக்கு ஒன்றும் சொல்றது செய்யாது. என் உடம்புக்குள்ளே வர முடியாது, எனக்கு அந்த மாதிரி டார்ச்சல்களை கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் அது செய்ய முடியாது. அதனால் வந்து புதுசாக வர்றது, இப்போ இங்கே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருப்பாங்க, தூக்கி போட்டு இறந்துருப்பாங்க, கொஞ்சம் வயசுக்கு இறந்துருப்பாங்க. ஒரு பெண்களை பார்க்கும்போது அந்த சில சிம்டம்ஸுகள் வந்து காமிப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பையன் இருக்காப்புலன்னா எத்தனை பெண்கள் வந்து அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போது இறந்துருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அவங்களோட கோரிக்கையை வந்து ஒரு இளந்தாரி பையனை பார்க்கும்போது அந்த சிம்டம்ஸ் தெரியும். பண்ணும் அதிகமாக வந்து உள்ளே வரும்போது இவங்க பலவீனமாக இருக்காங்கன்றதை உள்ளே நுழைஞ்ச உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஆத்மாவோட வேலை அதுதான். இவங்க பலவீனமாக இருக்காங்க, இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அவங்கள அபகரிக்க பார்க்கும். அதுக்கு தான் நான் வந்து மயானத்தில் பூஜை செய்கிறதுக்கு முன்னுக்கே வந்து நான் சொல்கிறது, மயானத்துக்கு நம்ம உள்ளே போகிறோம்னு சொல்லி சொன்னால் எது வந்தாலும் பாப்பா என்ன செய்யும் அப்படின்றது மாதிரி வந்தால் தான், தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வந்தால் தான் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பூஜை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அட்டாக் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பான முறையில் இருக்குது. பட்டுன்னு திரும்ப அப்படியே அடைச்சிடும். கண்டிப்பாக இப்படி உட்காந்துட்டே இருப்பீங்க, சட்டுன்னு பார்த்தீங்களுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி அப்போ உலுக்கி விடுவீங்க. இதெல்லாம் வந்து இது அந்த கேப்பில் வந்து நமக்குள்ள வேலை பார்க்கும். நம்மளை வந்து வீழ்த்துறதுக்குள்ள வழியை போகும். இவங்க பலவீனமாக இருக்காங்க, இவங்க பலவீனம் நல்ல தைரியமாக இருக்காங்கன்றதை அதை சொல்லியும் அதை சொல்ல முடியும். இப்போ நம்ம அங்கே உட்காந்துருக்கோம், இந்த இதுக்கு சுற்றி நிற்கிது, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. அந்த சிம்டம்ஸ் உணர முடியும், நம்மளால் அதை உணர முடியும். அந்த இதை வந்து நீங்களே இப்போ லைவாக உணர்ந்துருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ நான் 12 மணிக்கு வரும்போது அது எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்றதே சொல்லி. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட் குறையிற மாதிரி இருக்குது உடம்பு. நான் இப்போ ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். சொல்லுங்கள். நீ வந்து நின்று போல தீப்பில் உட்காந்துருக்கல, மனசை ஃப்ரீயாக விட்டு பாரு. உடம்பு ஜில்லுன்னு இருக்கா, உடம்பு ஹீட்டாக இருக்கா? உடம்பு ஹீட்டாக தான் இருக்குது. ஹீட்டாக இருக்குது. அப்போ அதோட சிம்டம்ஸ் காமிக்கிறதுனால உனக்கு வந்து அந்த ஏறி உட்கார்றது சிம்டம்ஸ் காமிக்கிறதுனால உடம்பு வந்து அந்த ஹீட்டு கொடுக்கும். அந்த ஒரு மாதிரி தலைவலி, கண் எரிச்சல், ஒரு மாதிரி சோர்வை கொடுக்கும். நம்ம பேச முடியாது, வறன்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் கொடுக்கும். அந்த மாதிரிலாம் வர்றவங்களுக்கு செய்யும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவனோட பிரச்சனை முடிஞ்சிடும். இங்கே வர்றவங்களுக்கு அதோட இடத்துக்கு வரும்போது அதோட வேலையை அது காமிக்கத்தான் செய்யும். சில பேர் அதை நிப்பாட்டி விடாமல் போகிறதுனால தான் கூடையே போயிட்டு பழையபடி அவங்க குடும்பத்தை தள்ளிடணுன்றது காரணம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் அதில் இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது, மாறிடும். இப்போ வந்து இந்த பொரியதுக போட்டு பிரச்சனை இப்போ பூஜைகள் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, அதோட வேலைகள் அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இதுகளுக்கு அந்த இது பண்ணும். அது அப்புறம் மாறிடும். அது வேற எதுவும் கொடுக்காது. நம்ம அதை இங்கனக்குள்ளேயே நம்ம அதை பண்ணிக்கலாம். சரி. இப்போ நீங்கள் வந்து வந்திருக்கீங்க, நம்மகிட்ட வந்து பேட்டி எடுக்கணும்னு வந்திருக்கீங்க, பேட்டி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து லைவாகவே எல்லாத்தையும் நம்ம காமிச்சிட்ருக்கோம். இதில் வந்து உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? இப்போ நீங்கள் வந்து காலையில் நீங்கள் மட்டும் வந்து பேட்டி எடுத்ததில், நீங்கள் பூஜை பண்ணதில், உங்கள் மனசுக்கு நீங்கள் பார்த்ததில் இதில் எது வந்து ஏதாச்சும் மறைக்கப்பட்டிருக்கா?
கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் வீட்டில் சொன்ன விஷயமோ இங்கே நடந்த விஷயமோ அதை நீங்கள் வீட்டில் சொன்னதை இங்கே ரியலாக நாங்கள் ஃபீல் பண்ணிட்டோம். நான் பண்ணியிருக்கேன், நான் எதிர்பார்க்காத விஷயம். நீங்கள் ஆரம்பத்தில் அங்கே அந்த எண்டில் தடுக்கும் போதே நான் உள்ளே வரலாமா வேணாமான்னு பயத்தில் அங்கேயே தான் நின்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, எல்லா பாரத்தையும் அவங்க மேலே போட்டுட்டு அவங்க இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் உள்ளே வந்தேன். கண்டிப்பாக அத்தனையுமே எனக்கு நடந்தது. நிறைய விஷயம், கால் ஹீட் ஆச்சு, ஒரு மாதிரி அங்கங்கே வலிச்சுது, திடீர்னு முதுகில் யாரோ தொட்ட மாதிரி இருந்தது. ஒரு டைமில் நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, எனக்கு என் காதில் கேட்ட மாதிரி உணர்வுகள் இருக்கு. இப்போ நம்ம கண்ணு பார்க்குறோம் இல்லையா, இந்த காதில் கேட்குற விஷயம் பூரா நம்மளுக்கு இப்படி வந்து காதில் விழுகிற மாதிரி இருக்கும். அந்த ஆத்மாவோட நம்மளுக்கு அந்த டார்ச்சல் இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த இதுல இருந்து இங்கிட்டு கேட்குற கண்டிப்பா அதை நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். நிஜமா மாதிரி இருக்கும். நம்ம கவனம் கண் பார்வை பூராமே பின்னுக்கு சைடில் போகிற மாதிரி இருக்கும். ரியலி இது அப்படியே என்னால் உணர முடிஞ்சது. நீங்கள் சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மை. ஆத்மாவோட வேலை இதுதான். ஆப்போசிட்டாக கண்டிப்பாக நான் பின்னாடி தான் யோசிச்சது, எனக்கே ஃபீல் ஆகுது. பின்னாடி தான் பின்னாடி கவனத்தை இருக்குது. ஏன்னா அது பின்னாடி நிற்கிது. அப்போ அந்த கவனத்தை வந்து பின்னுக்கு வந்து காந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்வையை வந்து பின்னுக்கு கொண்டு போகும். நம்ம முன்னே என்ன செய்யறோம்ன்றது நம்ம முகத்தில் பார்க்கறதுக்கு நேராக பார்க்குற மாதிரி தெரியும். ஆனால் அந்த கவனம் பூராமே பின்பக்கம் போகும்.